இதெல்லாம் பொம்மையாக பார்க்கறத மக்கள் விரும்பவே இல்லை. ரத்தமும் சதையுமா இருக்கிற ரஜினிகாந்த் நடித்தா அது படம், அப்படி இல்லைன்னா அது பொம்மை படம், இப்படி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. மக்கள் ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு பர்ஃபெக்ட் அந்த மோஷன் கேப்சரிங் படமாக அது வந்து உருவாகலை. ரஜினிகாந்துக்கு ஒரு பொருளாதார ரீதியில் ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு இதாகவும் இருந்தது இல்லை. அது இப்போ வரைக்கும் அது ஓயவே இல்லை. இந்த படத்தால் ஏற்பட்ட கடன் வழக்கு வந்து இன்னும் கூட போயிட்டு இருக்கு. நீங்கள் சமீபத்தில் கூட அந்த வழக்கு பற்றி லதா ரஜினிகாந்த் ப்ரெஸ் மீட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க. தமிழ் சினிமா வரலாற்றில் மறக்க முடியாத படமாக இருக்க வேண்டிய படம் ரஜினி வாழ்க்கையில் மறக்க வேண்டிய படமாக மாறி போச்சு அந்த கோச்சடியால். ஆக்சுவலாக வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். ரஜினி 50 பட வரிசையில் 2010க்கு பிறகான 4 ஆண்டு இடைவெளியில் ரஜினிகாந்த் அவர்கள் சினிமாவில் ஆற்றிய பணிகள் பற்றி பேசுவதற்காக இங்கே பத்திரிகையாளர் சங்கர் அவர்கள் வந்திருக்கிறார். அவரை அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம் புத்தன். கடந்த வீடியோவில் வந்து அந்த 12/12/12 அது ஒரு அபூர்வமான ஒரு நாள், ரஜினிகாந்தோட பிறந்த நாள், அது வரைக்குமான ஒரு விஷயங்களை பேசுனீங்க. அந்த 4 ஆண்டு இடைவெளி, அதுக்கு பிறகு என்ன நடந்தது அதை பற்றி சொல்லுங்கள். 2011, 2012, 2013 இந்த ஆண்டுகளில் வந்து அவர் படங்கள் எதுவும் பண்ணலை. ஏன்னா அவருடைய உடல்நிலையை வந்து பராமரிக்கிறது, அவருக்கு அந்த மருத்துவ செக்கப்பு அது இதுன்னு அதிலே வந்து பெரும்பாலும் போயிடுச்சு. இதில் இப்போது அவர் ராணான்னு ஒரு படத்துக்கு வந்து பிரம்மாண்டமாக பூஜை போட்டார், திரையுலகமே வந்து வாழ்த்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த படம் என்னாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அந்த படத்தை வந்து ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க, நிச்சயமாக ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த படத்தை வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரஜினி உடல்நிலை சரியாயிட்டு இங்கே சென்னைக்கு வந்தார். வந்த பிறகு வந்து அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிடுச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஹெவியான ஒரு வேடத்தை செய்ய முடியாது. சரித்திர படங்கள் நடிக்கும்போது வந்து ரொம்ப அந்த காஸ்டியூம் வந்து ஹெவியாக போடணும், மேக்கப்பு, இதெல்லாம் வந்து அவருக்கு அன்றைய காலகட்டத்தில் அந்த உடல்நிலைக்கு வந்து அது ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொன்னதால் இப்போதைக்கு அந்த படம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை கைவிட்டுட்டாங்க. ராணா ஒரு மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு பண்ண முதல் படம் இது. ராணாங்கிறது அதுக்கு முன்னே பண்ணது தான். இதில் அதாவது எந்திரன் முடிஞ்சது, அதன் பிறகு வந்து அதை விட பிரம்மாண்டமாக இருக்கணும்னு இந்த படத்தை உடல்நிலை சரியில்லைட்டு திரும்ப வராரு. இருந்தும் இந்த படம் வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க அந்த படத்தை கைவிட்டுறாங்க. கைவிட்டாலும் அந்த படத்தோட கதை அதே போல் ஒரு அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக வேறு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கும்போது தான் ரஜினியோட இளைய மகள் சௌந்தர்யா அவங்க வந்து ஒரு ப்ரப்போசல் பண்ணுறாங்க. என்னென்னா இந்த ரஜினியை வச்சு ஒரு 3Dயில் ஒரு மோஷன் கேப்சரிங் அனிமேஷன் பிக்சர் மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அந்த கதை அது அந்த டெக்னாலஜி இதையெல்லாம் வந்து அவங்க கூடி பேசி ரஜினிகாந்த்கிட்ட சொல்லும்போது அவரும் வந்து அதுக்கு ஒத்துக்கிறார். சரி, ஓகே, நம்ம ஒரு இடைவெளி ஆகிடுச்சு, இப்போ நம்ம லைவாக வந்து ஒரு படம் பண்ண முடியாத ஒரு உடல்நிலைங்கிறதுனால இந்த டெக்னாலஜி இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம அந்த படத்தை பண்ணலான்னு அதே ஈராசு இன்னும் சில இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த படத்தை வந்து உருவாக்குறாங்க. அதுதான் கோச்சடையான் அப்படின்னு ஒரு படம். இந்த படத்தோட அறிவிப்பு வந்தபோது வந்து எல்லாருமே வந்து பிரமிச்சு போய் பார்த்தாங்க, அது என்னவா இருக்கும். அந்த கோச்சடையான்கிற வார்த்தையே ரொம்ப இதாக வைந்து. ஆமாம், அந்த கோச்சடையான்ற தலைப்பு எல்லாருக்குமே ரொம்ப புதுசாக இருந்தது. அதே போல் உடனே வந்து ரிசர்ச் ஆரம்பிச்சிட்டாங்க, கோச்சடையான்னா யார், அது என்னென்ன, அவர் ஒரு பாண்டிய மன்னன், கோச்சடையான் ரணதீரன் அவர் பேர் அப்படின்னு எல்லாருமே வந்து பெரிய ஒரு வரலாற்று ஆய்வாளர்களாக மாறிட்டாங்க அந்த காலகட்டத்தில். பட் பெரிய பரபரப்பாக அந்த படம் கிரியேட் பண்ணிச்சு. அதிலும் ரஜினிகாந்த் வந்து அந்த ஒரு மலை உச்சியில் வந்து ஒத்த காலில் நிற்கிற மாதிரி ஒரு இந்த சிவபெருமான் நிற்பார், அந்த மாதிரியான ஒரு போஸை அப்போது வந்தது. அது பெரிய கியூரியாசிட்டி ஏற்படுச்சு, என்னம்மா இருக்கும் அந்த படம் எப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தை பற்றி நிறைய செய்திகள் ஓவர் ஹைப் வந்துருச்சு. அதே மாதிரி இது என்ன மாதிரி படங்கிறது அவங்களும் வந்து நிறைய விலைக்கு சொன்னாங்க. இருந்தும் கூட நம்ம ஆட்களுக்கு வந்து அது புரியல, மக்களுக்கும் அது பெரிய இதாக இல்லை. ஆமாம், அது மக்களுக்கு புரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, உயிருள்ள ஒரு ரஜினிகாந்த் நடிக்கிறது தான் அவங்க ரத்தமும் சதையுமா இருக்கிற ரஜினிகாந்த் நடித்தா அது படம், அப்படி இல்லைன்னா அது பொம்மை படம், இப்படி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த கோச்சடையான் படத்துக்கு வந்த பிரச்சனை அதுதான். அது சொல்கிறேன், ஒரு படத்தை ஆரம்பிச்சிட்டாங்க, ஷூட்டிங் போயிட்டுருக்குனாங்க, அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிடுச்சு. அதை பற்றி செய்தியிலே இல்லை. நடுவில் அந்த படத்தை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்கன்னு வேறு தகவல் வந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து பல்வேறு ஸ்டுடியோக்களில் இந்த படத்தோட அந்த அனிமேஷன் வேலைகள், கிராஃபிக்ஸ் வேலைகள்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. இருந்தும் கூட வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரியான, அவங்கன்றதை விட மக்கள் ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு பர்ஃபெக்ட் அந்த மோஷன் கேப்சரிங் படமாக அது வந்து உருவாகலை.
இதுக்காக வந்து பல வெளிநாடுகள்லேருந்தெல்லாம் அவங்க ஆர்டிஸ்டுங்களை வர வச்சாங்க. இருந்தும் கூட வந்து அவங்க எதிர்பார்த்ததில் ஒரு 50% கூட அந்த படத்தோட பணிகள் வந்து முழுமை பெறலை. இருந்தாலும் வந்து இந்த பட தயாரிப்பு நிறுவனம் அதே போல் ரஜினி தரப்பில் வந்து படத்துக்கான ப்ரொமோஷனை வந்து ஹெவியாக பண்ணாங்க. இந்த கோச்சையன் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. திரையரங்குகளில் கூட்டமாக போய் வந்து திரையரங்கில் போய் அந்த ட்ரெய்லர் பார்க்குறாங்க மக்கள். அதே போல் கோச்சரியானுக்காக பேரணி மாதிரியெல்லாம் வந்து நடத்துகிறாங்க. தமிழ்நாடு முழுக்க வந்து சைக்கிள் பேரணி, மோட்டார் பைக் பேரணி அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாங்க. படத்துக்கு வந்து ஹெவி ப்ரொமோஷன் வச்சாங்க. படம் வந்து 2014 ரிலீஸ் ஆச்சு. இது வந்து வெளிநாடுகள்லாம் போயிட்டுலாம் ஷூட் பண்ணாங்க. ஏற்கனவே எந்திரன் படத்துக்கு வந்து இந்த மாதிரி டெக்னிக் வந்து கொஞ்சம் பண்ணியிருப்பார் சங்கர். அதே தான் இவங்க யூஸ் பண்ணாங்க. வெளிநாடுகள்லாம் போய் ஷூட் பண்ணாங்க. அங்கே லண்டனில் வச்சே ப்ரெஸ் மீட்லாம் பண்ணார் ரஜினி. அங்கே வந்து இது எப்படிப்பட்ட படம், என்ன மாதிரி டெக்னாலஜிலாம் கூட சொன்னார். படம் வந்து 2-3 முறை வந்து படத்தோட ரிலீஸ் டேட் தள்ளி வேறு போச்சு. முதல்ல அறிவித்தாங்க, ஆனால் வந்து சரியாக வேலைகள் சரியாக முடியல. அதே போல் வந்து ரிலீஸிங் இது 3Dயில் ரிலீஸ் பண்ணோம். இந்த பிரச்சனையால் வந்து 2-3 தடவை தேதியும் தள்ளி போச்சு. ஒரு வழியாக வந்து படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. படம் பார்த்து எல்லாருக்குமே வந்து படம் திருப்தியாக தான் இருந்தது. கதை ரொம்ப நல்லா இருக்குது, தலைவர் சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு இருந்தாலும் மற்ற பாத்திரங்கள், கதாநாயகி, இன்னும் சில அந்த அவங்களுடைய அந்த உருவங்கள் எல்லாம் வந்து கேலிக்குரியது, எல்லாம் பொம்மையாக பார்க்குறத மக்கள் விரும்பவே இல்லை. ஆமாம், ஏன்னா லைவாக இது இந்த மோஷன் கேப்சரிங் டெக்னாலஜிலே வந்து அசலாக அப்படியே ஒருத்தரை வந்து ரத்தம் சதயமாக கூட காட்ட முடியும். இவங்க அதை செய்யலை. நீங்கள் இப்போ இதுக்கு முன்னே சங்கர் படத்திலே அதை செஞ்சுருப்பார். கார்ட்டூன் படத்தை பார்க்குற ஃபீலிங்லேயே இருந்துட்டாங்க. அப்போ தான் அந்த அவதார்னு ஒரு படம் வேறு வந்து அதோட அலை வந்து ஓஞ்சிருந்தது. அவதாரில் பார்த்தா மேக்ஸிமம் எல்லாமே மோஷன் கேப்சரிங் தான் அந்த படத்தில். ஆனால் அந்த இப்போ நாவின்ற அந்த கேரக்டரே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ உயிரோட்டமாக தெரியும் நமக்கு. இங்கே வந்து ரஜினிகாந்த்ன்ற ஒரு தீபிகா படுகோன், சரத்குமார், நாசர், இப்படி எல்லா கேரக்டரும் வராங்க. அதில் யாரையுமே வந்து நம்ம அவங்களோட உண்மையான உருவத்தை பார்க்கவே முடியல. அந்தளவுக்கு வந்து அது ஒரு அரைகுறை ஒரு தொழில்நுட்பமாக போயிடுச்சு. அதனால் கதை நல்லா இருந்தது. ரஹ்மானோட பாட்டெலாம் சூப்பராக இருந்தது. இத்தனைக்கும் ரஜினிகாந்த் தன்னோட குரலில் ஒரு பாட்டு கூட அதில் படிச்சிருப்பார். அவ்வளோ இருந்தும் கூட அது வந்து ரசிகர்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு வரவேற்புக்கு உரிய படமாக இல்லாமல் போயிடுச்சு. அது இன்னொரு விஷயத்தில் ரஜினிகாந்துக்கு ஒரு பொருளாதார ரீதியில் ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு இதாகவும் இருந்தது இல்லை. அது இப்போ வரைக்கும் அது ஓயவே இல்லை. ஏன்னா 2014 ரிலீஸ் ஆன அந்த படம் கடந்த 10 ஆண்டுகளாக பல்வேறு பிரச்சனைகள் அந்த படத்தை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த படத்தால் ஏற்பட்ட கடன் அது வந்து இன்னும் ஓயவே இல்லை. அந்த வழக்கு வந்து இன்னும் கூட போயிட்டுருக்கு. நீங்கள் சமீபத்தில் கூட அந்த வழக்கு பற்றி லதா ரஜினி அந்த ப்ரெஸ் மீட்டர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ரஜினி வாழ்க்கையில் மறக்க வேண்டிய படமாக மாறி போச்சு அந்த கோச்சரியான். ஆக்சுவலாக தமிழ் சினிமா வரலாற்றில் மறக்க முடியாத படமாக இருக்க வேண்டிய படம் அது. அப்படி தான் இருந்திருக்கும் சரியாக பண்ணியிருந்தா. அதை சரியாக பண்ணலை, அதனால் வந்து அந்த படம் அப்படி ஆகிடுச்சு. இது பின்னாடி ஒரு மேடையில் ரஜினிகாந்த் வந்து சொல்லியிருப்பார், சௌந்தர்யா வந்து இவ்வளோ ப்ராஜெக்டை பண்ணதே பெரிய விஷயம். குருவித்தலை பணங்காய வச்ச மாதிரி வந்து பாவம் அந்த பொண்ணு தலையில் இவ்வளோ பெரிய சுமையை வந்து வச்சுட்டோம், அது தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினியே அவரே உணர்றாரு. ஆமாம், பின்னாளில் அவரே வந்து சொன்னார். ஸோ கோச்சடியான் வந்து நல்லா வந்திருக்க வேண்டிய படம். அப்படி வந்துருந்தால் மிக பிரமாதமாக போயிருக்கோம். ஒருவேளை அந்த கதையை அதாவது லைவாக எடுத்திருந்தா, ரஜினிகாந்த் அப்படி அவரே முழுசாக நடிச்சிருந்தா அந்த படம் இன்னும் பெருசாக போயிருக்கும் அப்படின்றது தான் எல்லாருடைய கருத்தும். பொருளாதார ரீதிய பிரச்சனை பெரிய மன உளைச்சலே ஏற்படுத்தின ஒரு படம்னு. ஆமாம், அந்த நேரத்தில் மீடியாவில் இதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க, இதை பற்றி செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு பிறகு அவர் எப்படி மீண்டும் வெளியில் வந்தார், அடுத்து என்ன படம் பண்ண வந்தார்? ரஜினி எப்பவுமே எப்படின்னா, ஒரு படம் சரியாக போகல அல்லது அந்த படத்தால் நமக்கு பிரச்சனை அப்படின்னா அதை எவ்வளோ முடியுமோ ஒரு சைடு கடந்து போயிடணும் அப்படின்னு நினைப்பார். நீங்கள் இந்த குசேலன் இஷ்யூவிலே பாருங்கள். இந்த குசேலன் இஷ்யூவில் வந்து 2 சைட்லேயுமே வந்து இந்த தமிழ்நாடு கர்நாடகா இங்கே 2மே பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இப்போ ரஜினி தலையிட்டு ஒரு வருத்தம் தெரிவித்து அந்த பிரச்சனை ஓஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் தெரிஞ்ச உடனே அவராக முன் வந்து இந்த வார்த்தை பயன்படுத்த தப்பு தான், நான் வருத்தம் தெரிவிக்கிறதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை முடிச்சு வச்சுட்டார். இதை பின்னாடி ஒரு மேடையில் சொல்கிறாரு, எதுக்கு சும்மா வந்து இழுத்துன்னு இருக்கேன், நான் ஒன்று சொல்ல அவன் ஒன்று சொல்ல அவன் ஒன்று சொல்ல நான் ஒன்று சொல்ல, இதை விட பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி என்கிட்ட இருக்குன்னு நானே வச்சுட்டு போயிடுறேன், ஏன் தேவையில்லாமல் அதை இழுக்கணும். இதுதான் அவரோட மென்டாலிட்டி. ஸோ அதன்படி இந்த படத்தையும் கூட அவர் வந்து சரி ஓகே இந்த படம் பண்ணால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி போகலை, அடுத்த படத்துக்கு போயிடலாம், இந்த படத்தில் ஏதாவது நஷ்டம் அல்லது ஏதாவது பிரச்சனைனா கூட அதை செட்டில் பண்ணிடலாம், அடுத்த படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு அவர் அடுத்ததுக்கு போயிட்டார். இப்போ இந்த படத்தை பொறுத்தவரை ரஜினிகாந்த்கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது. ரஜினிகாந்த் நஷ்டஈடு கொடுக்கணும்னா அது ரஜினியால் ஒரு இந்த படத்துக்கு நஷ்டம்னா எதுவுமே இல்லை. இந்த படத்தோட பிரச்சனைனா கடன் வாங்கினது.
வாங்கின கடனை அவங்க செட்டில் பண்ணல. இதுதான் பிரச்சனை. அதுதான் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு, இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கிறது அதுதான். ஆனால் இந்த படம் முடித்து அடுத்த படத்துக்கு போயிடணும், இந்த படத்தால் வந்த நஷ்டம் அடுத்த படத்தில் சரியாயிருணுங்கிறதில் ரஜினி தெளிவாக இருப்பார். அதன்படி தான் வந்து இதை விட்டுட்டு அடுத்த படமாக லிங்கான்னு ஒரு படத்துக்கு வந்து அவங்க பூஜை போடுறாங்க. இது வந்து மைசூரில் வந்து இந்த படத்துக்கு பூஜை போட்டாங்க. அந்த டைமில் வெளியே வந்த ஸ்டில் எல்லாம் பார்த்தும்போது ஆஹா, ரஜினி வந்து பழைய ரஜினியாக வந்துட்டார்றா. ஏன்னா அந்த 3-4 வருஷமாக அந்த கேப்பு ரஜினிக்கு உடம்பு சரியில்லை, அவர் தோற்றத்துலேயும் பல அந்த அவ்வளோ உற்சாகம் இல்லாமல் அந்த மாதிரி அப்படியெல்லாம் இருந்தது. இந்த லிங்காவோட ஸ்டில்ஸ் பார்த்த உடனே எல்லாம் ரொம்ப ரசிகர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஆஹா, செம்மையாக இருக்கார் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை KS ரவிக்குமார் இயக்குனர். படத்தை வந்து ராக்லைன் வெங்கடேஷ், அவர் கர்நாடக தயாரிப்பாளர், அவர் தான் படத்தோட ப்ரொடியூசரு. ரஜினி கூட வந்து 2 ஜோடி, ஒன்று சோனாக்ஷி சின்ஹா, அதாவது ஹிந்தியில் சத்ருன் சின்ஹாவோட பொண்ணு அவங்க, அப்புறம் இன்னொருத்தர் அனுஷ்கா ஹீரோயின் நடித்தாங்க. நிறைய பெரிய நடிகர்கள், பெரிய நட்சத்திர பட்டாளத்தோடு வந்து அந்த படம் உருவாச்சு. அதில் சந்தானா தான் மெயின் காமெடி நான் பண்ணியிருப்பார். படம் இந்த மாதிரி இல்லாமல் அந்த கோச்சடியான் எப்படின்னா ஆரம்பித்தாங்க, ஒரு 2-3 வருஷம் இழுத்துட்டாங்க. இது ரவிக்குமார் டைரக்டர், கமர்ஷியலாக வந்து ஆமாம், அவர் சட்டுன்னு இது பண்ணிட்டு போயிடுவார். படம் ஆரம்பித்த வேகமும் தெரில, முடிகிற வேகமும் தெரில. அவ்வளோ சீக்கிரமாக வந்து அந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு படத்தை ரிலீஸ் பண்ணணும். இது வந்து வழக்கமான ஒரு ரஜினி படம் தானே, அதனால் வந்து ரஜினியோட பிறந்தநாள் வருது, அந்த பிறந்தநாளுக்கு வந்து ஸ்பெஷலாக அந்த படத்தை விடுவோம். 12/12/2014 அன்றைக்கி வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதா வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த ரிலீஸ் தேதி வந்துருச்சு. உலகம் முழுக்க படத்தை வரவேற்க ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க. படமும் சொன்ன தேதி வந்து ரிலீஸ் ஆச்சு. உலகத்திலே முதல் முறையாக இரவு 1 மணிக்கு, அதாவது அதிகாலை 1 மணிக்கு ஷோ போட்ட படம் அதுதான். இந்த லிங்கா படத்துக்கு தான் வந்து பல ஊர்களில் நைட் 1 மணிக்கு ஷோ. இங்கேயே வந்து காசி தேட்டரில் 1 மணிக்கு ஷோ போடுறேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் டிலே ஆன உடனே கண்ணாடியெல்லாம் அடித்து தூள் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி வந்து பெரிய வரவேற்புக்கு இடையில் வந்து படம் ரிலீஸ் ஆச்சு. அது ரிலீஸ் ஆகி என்னென்ன பின்விளைவுகள் அதுக்கு வந்தது, படத்தோட வசூல் என்ன, அல்லது இதுக்கு என்னென்ன பிரச்சனை வந்துங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் சொல்லலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.